அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நவாலியூர் சோமசுந்தர புலவர் வாழ்க்கை வரலாறு. நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஈழத்தமிழின் இனிமையான குழந்தை பாடல்களுக்கும் சைவத் தமிழ் இலக்கியப் பணிக்கும் புகழ்பெற்ற பெரும் புலவர். ஈழத்தமிழர்களால் அன்போடு தங்கத் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர். சோமசுந்தர புலவர் அவர்கள் 1878ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் நவாலி என்னும் ஊரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே தமிழ் மொழி, இலக்கியம், சமயம், நூல்கள் போன்றவற்றில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். அவரது குடும்பச் சூழல் சைவத் தமிழ் மரபு நிறைந்ததாகவே இருந்தது. சிறு வயதிலேயே தேவாரம், திருவாசகம், புராணங்கள், இலக்கண நூல்கள் ஆகியவற்றை கற்கும் வாய்ப்பு பெற்றார். அக்கால ஈழத்தில் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களிடம் இவர் தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியங்களை பயின்றார். தொல்காப்பியம், நன்னூல், திருக்குறள், சங்க இலக்கியங்கள், சைவ சித்தாந்த நூல்கள் ஆகியவற்றில் புலமை பெற்றவர். அவருடைய மொழி நடை மிகவும் எளிமையானது. பெரிய இலக்கிய கருத்துக்களையும் சிறுவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பாடல்களாக மாற்றும் திறமை அவரிடம் இருந்தது. சோமசுந்தர புலவர் ஒரு சிறந்த ஆசிரியராக பணியாற்றினார். மாணவர்களுக்கு தமிழ் மொழியை வெறும் பாடமாக அல்லாமல் வாழ்க்கை நெறியாக கற்றுக் கொடுத்தார். புலவர் அவர்கள் கற்பித்த முறையின் சிறப்புகள்: பாடல்களால் தமிழ் கற்பித்தல், கதைகளால் அறம் சொல்லுதல், சைவ பண்பாட்டை விளக்குதல், குழந்தைகளின் மனதிற்கு ஏற்ற மொழியை பயன்படுத்துதல். இதனால் பல தலைமுறை மாணவர்களின் அன்பை பெற்றவர். தங்கத்தாத்தா என்ற பெயர். அவருடைய புகழை நிலைநிறுத்திய முக்கியமான காரணம் குழந்தைகளிடம் அவர் காட்டிய பேரன்பு. அவர் குழந்தைகளுக்காக எழுதிய பாடல்கள் எளிய சொற்கள், இனிய ஓசைகள், நல்லொழுக்க கருத்துகள், தமிழ் மீது அன்பு ஆகியவற்றை கொண்டிருந்தன. குழந்தைகள் அவரை ஒரு ஆசிரியராக மட்டும் பார்க்கவில்லை, அன்பான தாத்தாவாகவே பார்த்தனர். அதனால் அவருக்கு தங்கத் தாத்தா என்று அன்பு பெயர் கிடைத்தது. புலவர் அவர்கள் பல வகையான படைப்புகளை இயற்றினார். குழந்தை பாடல்கள், பக்தி பாடல்கள், நாடகங்கள், காவியங்கள், சைவ இலக்கிய படைப்புகள். அவரது புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. இந்த பாடல் ஈழத் தமிழர்களின் ஆடிப்பிறப்பு கொண்டாட்டத்தின் அடையாள பாடலாகவே மாறியது. சோமசுந்தர புலவர் சைவ சமயத்தின் மீது ஆழ்ந்த பற்றுடையவர். அவர் தேவாரம், திருவாசகம் போன்ற சைவ நூல்களின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றார். குழந்தைகளிடையே சைவ ஒழுக்கம் மற்றும் பண்பாட்டை வளர்த்தார். கோயில் மரபு, விழாக்கள், தமிழ் வழிபாட்டு உணர்வுகளை பாடல்களால் பரப்பி வந்தார். தமிழுக்கும் குழந்தைகளுக்கும் சைவ மரபுக்கும் பல தசாப்தங்கள் சேவை செய்த நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் 1953ஆம் ஆண்டு மறைந்தார். ஆனால் அவர் எழுதிய பாடல்கள் இன்று வரை ஈழத் தமிழர்கள் வீடுகளிலும் பள்ளிகளிலும் விழாக்களிலும் ஒலிக்கின்றன. நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, தமிழ் மொழியை குழந்தைகளின் இதயத்தில் விதைத்த ஒரு பெரிய ஆசிரியர். நவாலியூர் என்பது யாழ்ப்பாணத்தின் முக்கியமான தமிழ் மரபு கொண்ட பகுதிகளில் ஒன்று. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் யாழ்ப்பாணம் தமிழ் இலக்கணம், சைவ சமய கல்வி, புலமை பயிற்சி, ஓலைச்சுவடி மரபு, பாடசாலை கல்வி ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய காலமாக இருந்தது. அந்த சூழல் சோமசுந்தர புலவரின் மனதில் சிறு வயதிலேயே தமிழ் பற்றை வளர்த்தது. சோமசுந்தர புலவர் வளர்ந்த குடும்பத்தில் தமிழ் மொழி மதிப்பு,
சைவ சமய ஒழுக்கம், பெரியோர்களிடம் மரியாதை, இலக்கியங்களை கேட்டு வளர்தல் போன்ற பண்புகள் இருந்தன. அந்த காலத்தில் ஒரு குழந்தையின் கல்வி பள்ளியில் மட்டும் கிடைக்கவில்லை. வீட்டிலும் கோயிலிலும் அறிஞர்களின் கூடங்களிலும் தமிழ் அறிவு வளர்க்கப்பட்டது. அவர் பல தமிழ் அறிஞர்களிடமிருந்து இலக்கணம், செய்யுள் அமைப்பு, புராண இலக்கியம், சைவ சித்தாந்தம் ஆகியவற்றை கற்றார். அவருடைய புலமை வெறும் மனப்பாட அறிவாக இல்லை, கேட்டதை உணர்ந்து அதை மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லும் திறமை அவரிடம் உருவானது. ஆறுமுக நாவலர் காலத்தின் தாக்கம். அவர் வாழ்ந்த காலம் சைவ மறுமலர்ச்சியின் காலம். ஆறுமுக நாவலர் உருவாக்கிய தமிழ் கல்வி வளர்ச்சி, சைவ நூல்கள் பாதுகாப்பு, தமிழில் சமய அறிவு பரப்புதல் என்ற இயக்கத்தின் தாக்கம் ஈழத்தில் வலுவாக இருந்தது. இந்த சூழல் சோமசுந்தர புலவர் போன்ற புலவர்களை உருவாக்க உதவியது. சோமசுந்தர புலவர் தமிழ் அறிவை தனக்குள் வைத்து கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டார். அவரது வகுப்பறை ஒரு சாதாரண இடம் அல்ல, தமிழ் கற்கும் இடம், பண்பாடு கற்கும் இடம், நல்ல மனிதராக உருவாகும் இடம் என்று கருதினார். புலவர் அவர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், பெரிய இலக்கியங்களை மட்டும் பாடவில்லை. அவர் குழந்தைகளின் உலகத்தை புரிந்து கொண்டார். இயற்கை, பறவை, விளையாட்டுகள், பண்டிகைகள், ஒழுக்கம் எல்லாவற்றையுமே தமிழ் பாடலாக்கினார். இதுவே பின்னாளில் அவரை தங்கத் தாத்தா என்று அன்புடன் பெயருக்கு உருவாக்கியவராக உள்ளது.